இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மற்றும் ஒரு செவ்வாய் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கை மார்ச் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பம். பெரும்பகத்திற்கான நெல் கொள்வனவு ஆரம்பம். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்திய நிதி அமைச்சர் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார். இனி உள்நாட்டுச் செய்திகள். மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் நடவடிக்கை மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்படுவதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது குறிப்பிடுகின்றார். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் 21ஆம் தேதிக்குள் விநியோகிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நாங்கள் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது தற்பொழுது எம்முடன் தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அதாவது எதிர்வரும் மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தலில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது தேர்தல் செயலகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் மார்ச் 4ஆம் தேதி குறித்த வாக்காளர்களிடையே பகிர்ந்தளிக்கப்படுவதற்காக அஞ்சல் திணைக்களத்திற்கு கையளிக்கப்படவிருக்கிறது. ஏறத்தாழ 59 லட்சம் வாக்காளர்களுக்கான இந்த உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் மார்ச் 4ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை சாதாரண அஞ்சல் விநியோக நடவடிக்கைகளின் ஊடாக வீடுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படவிருக்கின்றன. பொதுவாக அஞ்சல் திணைக்களத்தினால் ஞாயிறு தினங்களில் விநியோகம் நடைபெறாவிட்டாலும் கூட பெரும்பாலான வாக்காளர்கள் வீடுகளில் இருக்கின்ற ஒரு தினமாக அது கருதப்படுவதனால் மார்ச் மாதம் 16ஆம் தேதி விசேட பகிர்ந்தளிப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதி வரை தங்களது வீடுகளுக்கு வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் அதன் பின்னர் தமக்கு அஞ்சலை பகிர்ந்தளிக்கின்ற அஞ்சல் நிலையங்களுக்கு சென்று தமது ஆளடையாளத்தை நிரூபித்து பெற்றுக்கொள்ள அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரதி தேர்தல் ஆணையாளர் அவர்களே, சாதாரணமாக தற்பொழுது தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றது. அதே போன்று சட்டவிரோதமான தேர்தல் பிரசார செயற்பாடுகளும் அதிகரித்து வருகின்றது. இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள்? ஏற்கனவே தேர்தல்கள் செயலகத்தில் ஒரு முறைப்பாட்டு கையெழுத்து இணைப்பு நிலையம் நிறுவப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக 6 மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் மாவட்ட முறைப்பாட்டு கையேற்பு இணைப்பு நிலையம் நிறுவப்பட்டுள்ளதோடு தற்போது கடந்த வாரம் முதல் செயலாளர் பிரிவுகளுக்கு அது பன்முகப்படுத்தப்பட்டு செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேச செயலக பிரிவுகளிலும் இத்தகைய முறைப்பாட்டு கையெழுத்து நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அவற்றிலே தங்களது முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா முறைப்பாட்டு கையேற்று நிலையங்களிலும்
தேர்தல்கள் திணைக்களத்தின் அலுவலர்களுக்கு மேலதிகமாக போலீஸ் திணைக்களத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். எனவே ஏதேனும் முறைப்பாடு என்று கிடைக்க பெற்றவுடன் அதனை உடனடியாக போலீஸ் திணைக்களத்துக்கு கையளித்து போலீஸ் திணைக்களத்தினூடாக அந்த முறைப்பாட்டு கூறப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பான நடவடிக்கைகளை உடனுக்குடன் எடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அப்போது நீங்கள் குறிப்பிட்டது போல சட்டபூர்வமற்ற தேர்தல் பிரச்சார முறைகள் அல்ல உத்திகள் பயன்படுத்தப்படுவதாக எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. முக்கியமாக அனுமதி பெறப்படாத தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் ஆங்காங்கே நிறுவப்பட்டு இயங்கிக் கொண்டு வருவதாக கிடைத்த முறைப்பாடுகளை தொடர்ந்து நேற்றும் இன்றும் நாளையும் 6 மாவட்டங்களிலும் 30 குழுக்கள் அலுவலர்கள் தேர்தல் அலுவலர் குழுக்கள் 30 இந்த அனுமதியற்ற தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் நிறுவப்பட்டுள்ளனவா என்பது பற்றிய கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கென நியமிக்கப்பட்டுள்ளது. நாளை இறுதியில் அவர்களால் திரட்டப்படுகின்ற தகவல்களுக்கு அமைய அதிகாரம் அளிக்கப்படாத அல்லது அனுமதி வழங்கப்படாத தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் இருப்பின் 20ஆம் தேதி முதல் போலீஸ் திணைக்களத்தினை ஊடாக அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க உள்ளோம். தேர்தல்கள் திணைக்களத்தை பொறுத்தவரையில் தேர்தல்கள் திணைக்களத்தின் அலுவலர்களினால் வெளிக்கள விடயங்களில் இறங்கி தேர்தல் வன்முறைகளை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் இல்லை. அதற்காக போலீஸ் திணைக்களத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்களை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த வகையில் அனுமதியற்ற தேர்தல் பிரச்சார அலுவலகங்களை நீக்குவதற்கும் போலீசாரின் துணையை நாங்கள் நாட உள்ளோம். பிரதி தேர்தல் ஆணையாளர்களே, காலை வேளையிலே எம்முடன் இணைந்து தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. பெரும்புகத்திற்கான நெல் கொள்வனவு தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. இம்முறை 1,50,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக சபையின் தலைவர் KB ஜெயசிங்க கூறினார். தற்பொழுது அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள அம்பாறை மாவட்டத்தில் நெல் கொள்வனவுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் குறிப்பிட்டார். தேவைக்கேற்ப களஞ்சிய சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் அனுராதபுரம், புலனறுவை, குருநாகல், ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நெல் அறுவடைக்கு ஏற்ப நெல் கொள்வனவு செய்யப்படும் என சபையின் தலைவர் KB ஜெயசிங்க சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் தெரிவித்தார்.